رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்த நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு சொல்லப்படுகிற செய்திகளை வீடுகளிலும் வீதிகளிலும் கடை தெருக்களிலும் இருந்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தூய்மையான துப்புரவான பித்அத் இல்லாத ஷிர்க் ஒரு உயர்வான இடத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதே போல என்னுடைய உங்களுடைய மரணத்தின் பிற்பாடும் அல்லாஹ் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று சமூகத்துக்கு மத்தியிலே தலைவிரித்து ஆடுகின்ற மிக முக்கியமான ஒரு பாவமாக இந்த போதை வஸ்து என்பது சர்வ சாதாரணமான ஒன்றாக மாறிப்போன ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலம் நாங்கள் எல்லாம் சின்னவர்களாக சிறுவர்களாக இருந்த போது நமது கல்குடா தொகுதியிலே தவ்வாவுடைய எழுச்சி என்பது அல்லாஹ்வுடைய அருளினால் கொடிகட்டி பறந்த ஒரு காலத்தின் விளைவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல ஊர்களிலும் பல இடங்களிலும் பல தியாகங்களின் பிற்பாடு அவனுடைய தூய்மையான துப்புரவான பித்அத் ஷிர்க் இல்லாத அதற்கு எதிரான மஸ்ஜிதுகளை அல்லாஹு தஆலா அமைப்பதற்கான வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா தந்தான். அந்த காலத்திலே இருந்த முனைப்புகளும் போராட்டங்களும் தியாகங்களும் இன்றும் நினைக்கிற போது அப்படிப்பட்ட ஒரு காலம் மீண்டும் இந்த கல்குடா தொகுதிக்கு வரமாட்டாதா என்று யோசிக்குகிற அளவுக்கு தவ்வாவுடைய முன்னேற்பாடுகள் அந்த காலத்தில் அப்படி குடிகட்டி பறந்தது. ஒரு சில ஊர்களில் இருந்து சில இளைஞர்களுடைய எழுச்சிகரமான அந்த போராட்டம் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு இடங்களிலும் சீதன ஒழிப்பு மாநாடுகள், ஷிர்க்குக்கு எதிரான மாநாடுகள், அகீதாவை படித்துக் கொள்வதற்கான மாநாடுகள், சமூகத்தில் காணப்படுகிற தீமைகளை எச்சரிக்குகிற மாநாடுகள் தெரு தெருவாக ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு முன்பாக நடைபெற்றது என்பது இந்த கல்குடாவில் இந்த தவ்வா கடந்து வந்த வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஆனால் இன்றைய நிலைமையை பார்க்கிற போது உண்மையில் கவலையாக இருக்கிறது. பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு விட்டது. அவரவருடைய ஊரில் உள்ளவர்கள் வருகிறார்கள். நினைத்தால் ஒரு பயான் நிகழ்ச்சி, நினைத்தால் ஒரு போஸ்டர், அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், பேஸ்புக்கில் போடுகிறோம். விரும்பினவங்க வாங்க, விரும்பாதவங்க போங்க என்று சொல்லுகிற அழைப்பில் இன்றைய அழைப்பு பணியாரங்களும் பித்அத்துக்களும் நாம் எச்சரிக்க வேண்டிய நிறைய பாவங்களையும் நாம் தவற விட்டு கொண்டு போகிறோமோ என்று எண்ண தோன்றுகிற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில் மங்கி மறைய வேண்டிய, ஒழிக்கப்பட வேண்டிய எத்தனையோ பாவங்கள் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று பள்ளிவாசல்கள் அதிகரித்திருக்கிறது. இன்று மௌலைமார்கள் அதிகரித்திருக்கிறார்கள். சமூக சீர்திருத்தவாதிகள் அதிகரித்திருக்கிறார்கள். சமூக அமைப்புகள் அதிகரித்திருக்கிறது.
நல்லவர்கள் ஹாஜிமார்கள் அதிகரித்திருக்கிறார்கள், உம்ராவுக்கு போய் வருகிறவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். ஆனால் அதோடு சேர்ந்து இந்த சமூகத்திலே போதை பாவனை என்பதும் இன்னும் என்ன, இந்த சமூகத்தில் நடக்குகின்ற அனாச்சார கலாச்சார வீழ்ச்சிகளும் இன்று சர்வ சாதாரணமாக வளர்ந்துதான் இருக்கிறது. ஒரு பள்ளிவாசல் உருவாக்கப்படுகிற போதும், ஒரு சமூகம் விழித்துக் கொள்ளுகிற போதும் அந்த இடத்தில் நல்ல சமூகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய எழுச்சி என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்று இல்லாத அளவுக்கு இன்று பள்ளிவாசல்கள் எல்லா மூலை முடுக்குகளிலும் சர்வ சாதாரணமாக இருக்கிறது. அன்று இருந்த இளைஞர்கள் பள்ளிவாசலுக்கு நிறைவாக வந்தார்கள், மார்க்கத்தோடு பின்னி பிணைந்து இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த போதனை இந்த சமூகத்துக்கு மத்தியில் போக வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக பாடுபட்டார்கள், தியாகங்கள் செய்தார்கள், உழைத்தார்கள். அதனுடைய வெளிப்பாடாக இந்த சமூகத்தில் நிறைய பாவங்கள் சுட்டி காட்டப்பட்டது. ஆனால் இன்று சமூகத்தில் ஹாஜிமார்களும் ஆலிம்களும் மஸ்ஜிதுகளும் மதரசாக்களும் நிறைவாகவே இருக்கிறது. ஆனால் பாவத்துடைய வீரியம் என்பது குறைந்தபாடு இல்லை, அதிகரித்துக் கொண்டே இருக்குது. என்றால் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன காரணம் என்பதை நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். இது ஏன் இந்த சமூகத்தில் இந்த பாவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது? இந்த சமூகத்திலே உள்ள இஸ்லாமிய இளைஞர்களையும் யுவதிகளையும் கேவலம் பெண்களையும் ஏன் நம்மளால் காத்துக்கொள்ள முடியவில்லை? அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள், அதற்கான ஒரு பிரச்சார பணி இந்த சமூகத்தில் ஏன் நம்மளால் செய்ய முடியவில்லை? செய்தாலும் அதில் ஏன் நம்மளால் வெற்றி காண முடியவில்லை என்பதை நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், நேற்றைய தினம் ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது நம்முடைய முஸ்லிம் பாடசாலையிலே ஐஸ்கிரீம் வைக்கின்ற அங்காடி வியாபாரிகளாக அந்த ஐஸ் கோன் விற்குகிற, ஐஸ்கிரீம் விற்குகிற, ஐஸ் பழம் விற்குகிற ஒரு நபர் பாடசாலையிலே வந்து பிள்ளைகளுக்கு 2 விதமான ஐஸுகளை விற்கிறார். ஒன்றோ சர்வ சாதாரணமாக பிள்ளைகள் கேட்டு வருகிற போது நாம் அன்றாடம் வாங்கி பிள்ளைகளுக்கு ரசித்து ருசித்து சாப்பிடுவதற்காக கொடுக்குகிற அந்த ஐஸ் பழம். இன்னும் ஒன்று, அந்த ஐஸ் பழத்திலேயே போதைகள் கலக்கப்பட்டு அதுவும் அந்த இடத்தில் விற்கப்படுகிறது என்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு கவலையான ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்ட போதோ சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கப்பட்ட நேரத்துல நல்ல ஐஸும் போதையான ஐஸும் ஒரே பாக்ஸ்ல வச்சு வேறு வேறாக இருக்கிற போதோ போதையில உள்ள அந்த ஐஸ் முஸ்லிம்களுடைய பாடசாலைகளை விலக்கு வைக்குகிற அடிப்படையில் இந்த போதை வஸ்துக்கள் எல்லாவற்றிலும் இன்று ஊத்தப்படுகிற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை தொட்டு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இன்று இருக்கிற இளைஞர்களில் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, இன்று இருக்குகின்ற யுவதிகளில் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, இன்று இருக்குகின்ற நிறைய பெண்கள் இந்த வியாபாரத்தை செய்கின்ற அளவுக்கு இந்த சமூகத்திலே பெண்கள் முன்னின்று போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளாக இந்த சமூகத்தில் வளர்ந்திருக்கிறார்களாக இருந்தால் நவுது பில்லாஹி மின்ஹா எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஒரு சமூகத்தில் போதை அதிகரிக்குது என்றால் அது ஆபத்தானது, பல பாவங்களை சர்வசாதாரணமாக கொண்டு சேர்க்கும். அது சாதாரணமானது அல்ல தோழர்களே. ஒரு சமூகத்தில் போதை அதிகரிக்குது என்றால் அது பலதரப்பட்ட பாவத்தை அந்த சமூகத்திலே விளைவிக்கும். போதையை மாத்திரமல்ல, அந்த சமூகத்தின் கொலைகளை அதிகரிக்கும், அந்த சமூகத்தின் திருட்டு செயல்கள் அதிகரிக்கும், அந்த சமூகத்தின் விபச்சாரம் அதிகரிக்கும், அந்த சமூகத்தின் நல்லவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அந்த சமூகத்தின் நல்ல பெண்கள் வாழ்க்கையை இழக்க வேண்டி நேர்விடும், அந்த சமூகத்தின் வர்த்தகம் நாசமாகிவிடும், அந்த சமூகத்திலே உள்ள நல்லவர்களை கெடுக்குகிற மிக பிரதானமான பணிகள் அந்த சமூகத்திலே உருவாக்கப்படும் என்பதை ஒவ்வொரு குடும்ப தலைவனும் மறந்துவிடக் கூடாது. எங்கட பிள்ளை குடிக்கல, ஐஸ் அடிக்கல, எங்கட பிள்ளை இது பாவிக்கல என்ற ஒரு நிம்மதியாக பெற்றோர்கள் கனவு கண்டு கொண்டு வீட்டில் இருக்குகின்ற காலம் அல்ல இந்த காலம். மிக பயங்கரமான ஒரு காலம். நல்ல குடும்பத்தில் உள்ள
சாலிஹான பிள்ளைகள் என்று இனம் காணப்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சகோதர சகோதரிகளே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த போதை வஸ்து என்பது இந்த சமூகத்துல எந்த அளவுக்கு சிலாகித்து, எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் பாதிக்கப்படுகிறது என்றால், சுப்ஹானல்லாஹ், இன்று இளைஞர்களும் யுவதிகளும் பாடசாலைகள் அல்லது டியூஷன் கிளாஸுகள் அல்லது அவர்களுடைய ஹாஸ்டல்கள், அவர்கள் தங்கி இருக்கிற ஹாஸ்டல், இதுக்குள் இன்றைக்கு போதை வஸ்துக்கள் திட்டமிட்ட அடிப்படையில், அது மாத்திரையாக இருக்கலாம், அல்லது ஐஸாக இருக்கலாம், அல்லது கஞ்சாவாக இருக்கலாம், அல்லது போயிலையாக இருக்கலாம், போதையை ஏற்படுத்துகிற எந்த ஒரு போதை வஸ்துக்களாக இருந்தாலும் இளைஞர்களும் யுவதிகளும் இரவு நேரங்களில் தங்குகிற விடுதிகளுக்குள் சர்வ சாதாரணமாக அது பயன்படுத்தப்படுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில பெற்றோர்கள் வெளியில் சொல்ல வெட்கப்படுகிறார்கள். எங்களுடைய பிள்ளைகளை நல்ல பாடசாலை என்று நினைத்தோம், எதிர்கால கல்வி அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் விட்டோம். ஆனால் ஹாஸ்டலை பார்க்கிற போது பயமாக இருக்கிறது. இரவு நேரங்களில் அங்கு உள்ள பிள்ளைகள் இதை வியாபாரம் செய்கிறார்கள். குடிக்காதவனையும் எழுப்பி கொஞ்சம் குடிச்சு பாரு என்று சொல்லுகிறார்கள். இதனால் நல்லவர்களும் கெட்டவர்களும் பாதிக்கப்படுகிற மிக ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறி போயிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே 4953வது செய்தி, இன்ன மின் அஷ்ராத்தி ஸஆ, மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்றுதான் யுர்ஃபஅல் இல்ம், அறிவு உயர்த்தப்படும். அதே போன்று மடமைகள் இந்த பூமியிலே தாண்டவம் ஆடும். அதே போன்று யுஸ்ரபல் ஹம்த், சாராயம், போதை வஸ்துக்கள் அதிகமாக பயன்படுத்தப்படும். வயலுஹர ஜினா, விபச்சாரம் இந்த சமூகத்தில் அதிகரிப்பது என்பது மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று. அன்று ஒரு காலம் இருந்தது, கிண்ணியா பிரதேசம், அதை தாண்டி நம்ம ஊர்கள்ல ஒரு வெள்ள பிரதேசத்துலதான் ஒரு குடிக்கிற ஒரு மதுபான சாலை இருந்தது. எங்கட ஊர்ல உள்ள கெட்டவர்கள் யாருக்கும் தெரியாமல், பள்ளிவாசலுக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல், அங்குள்ள ஏனைய மதத்து மக்களோடு இரண்டரை கலந்து அங்கேயே போய் குடிச்சிட்டு அங்கேயே போதையை கழிச்சிட்டு ஊருக்குள்ள வருவாங்க. தப்பி தவறி யாராவது குடிச்சிட்டு போதையோடு ஊருக்குள்ள வந்தால் அந்த காலத்துல பள்ளிவாசல்ல கொண்டு வச்சு அவர்களை கட்டி போட்டார்கள். ஊருக்குள்ள வருகிற போது பெண்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் பார்த்து பயப்பட்டார்கள். பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள் ஓடி தன் கதவுகளை மூடிக்கொள்வார்கள். குடிகாரன் வாரான், மோசமானவன் வாரான், குடிகாரன் வாரான், எல்லாரும் பயப்பட்டார்கள். இன்றைக்கு காலம் மாறி போய் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒவ்வொரு வீட்டிலும் குடிகாரர்கள் அதிகரித்திருக்கிறார்கள், போதைக்கு அடிமையானவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். அதை வெளியில சொல்லிக் கொள்ள வெட்கமாக இருக்கிறது, அப்படியே மறைச்சிருக்கிறோம். பல பிள்ளைகள் இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகி பாப்பா உம்மாவுடைய பேர்களை நாசமாக்கி எத்தனையோ நல்ல குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த போதைக்கு அடிமையான பிள்ளைகளாக மாறி போயிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில இடங்களை தவிர பல இடங்களில் இது பெண்களும் இதை பயன்படுத்துகிற அளவுக்கு பீடியை விடுங்க, கஞ்சாவை விடுங்க, சிகரெட்டை விடுங்க என்று இருந்த காலம் மாறி போய் இப்ப மாத்திரை ஊடாக போதைகளை உட்கொள்ளுகிற அளவுக்கு இந்த சமூகம் மாறி போயிருக்கிறது. மாத்திரைகளை விழுங்குகிற அளவுக்கு போதை மாத்திரை நமக்கு ஊட்ட கொண்டு வந்து பிள்ளை பெக்கின் இல்லாம ஒரு டெப்லெட்டை கொண்டு வச்சா தலைவலிக்கு விழுங்குற ஃபெனடோல் அல்லது டிஸ்பிரின் அல்லது ஏதாவது ஒன்று என்றுதான் நமக்கு புரியும். என்னன்னு கேட்டா தலைவலிச்சு நான் செஞ்சுட்டேன், டெப்லெட்டை போட்டேன் என்று பிள்ளை சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ், 2-3 நாளைக்கு முன்னர் கொழும்புல உள்ள ஒரு மிக பேர் போன பெண்கள் படிக்குகிற பாடசாலையில் அந்த பெண் பிள்ளைகள் இந்த போதை மாத்திரையை பாவித்து அங்குள்ள காவல்துறைகளினால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு பெண்கள் மாறி போயிருக்கிறார்கள்.
அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில இஸ்லாமிய பாடசாலைகளை தவிர பெரும்பாலான இடங்களில் முஸ்லிம் யுவதிகள் இந்த போதை வஸ்தை எடுத்து விற்பதற்கும் அவர்கள் உட்கொள்ளுவதற்கும் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே உள்ளவர்கள் மாறி போயிருக்கிறார்களாக இருந்தால் இது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு காலமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா இந்த போதைய ஜாகிலியா காலத்துல அந்த சமூகம் ஜாலியாக சாப்பிட்ட சமூகம், ஜாகிலியா காலத்தில் உள்ள சமூகம் இந்த போதை வஸ்தை அதாவது சாராயத்தை அவர்கள் சர்வ சாதாரணமாக ஜாலியாக சாப்பிட்ட சமூகம். அந்த சமூகம் இரத்தத்தோடு ஊறி போனதுதான் இந்த போதை வஸ்து என்பது. ஆனால் அவர்கள் அன்று உண்ட அந்த போதை என்பது, சாராயம் என்பது, அது சும்மா இன்றைக்கு இருக்கிற கெமிக்கல் ஊடாக உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. நம்ம அன்றாடம் சாப்பிடுகிற பழங்கள், கிரப்ஸ், திராட்சை, ஈத்தம்பழம், கோதுமை போன்ற நல்ல பொருட்கள் ஊடாக ஊற வைக்கப்பட்டு பல நாட்கள் அது அப்படியே வைக்கப்பட்டதன் பிற்பாடு அது போதை தருகிற நிலைமையை அடைந்தவுடன் அதைத்தான் அன்றைய காலத்தில் ஜாகிலியா காலத்தில் இஸ்லாத்துக்கு பின்னரும் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த சமூகம் அதை பாவித்து வந்தது. அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தில அந்த போதை வஸ்தை தடுக்க போறான். அல்லாஹ் தடுக்க போறான். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி ஹராமி என்றால் முடிந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 கட்டங்களாக அதை தடுக்கிறான். ஏன் தெரியுமா? ஒரு இளைஞன் நல்ல சிந்தனைக்குள் அகப்படுவது என்பது நிறைய நாட்கள் எடுக்கும். அவனை கஷ்டப்பட்டு பல நாட்கள் அவனுக்கு சொல்லி சொல்லி சொல்லித்தான் அவனை நல்ல பக்கம் அழைக்க வேண்டும். கெட்ட பக்கம் அப்படி அல்ல, அவசரமாக தலையில பட்டுடும். கெட்ட பக்கம் அவசரமாக தலையில் பட்டால் அந்த பக்கத்திலிருந்து அவனை காத்துக் கொள்வது மிக ஆபத்தானது. அதனாலதான் இன்றைக்கு வழிகாட்டில உள்ளவங்களை பாருங்க, இந்த அகீதாவுல இருந்து தடம் புரண்டவங்களை பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் இதை செய்யல, சொல்லல, அங்கீகரிக்கல என்று நாம் எவ்வளவுதான் விடிய விடிய ஆதாரங்களோடு பேசினாலும் அவர்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாது. அதை அவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க. காரணம், வழிகேடு தலைக்கு பட்டுவிட்டால் நல்ல வழி எது என்று தெரியாமல் போய்விடும். அதுபோன்றுதான் ஒரு இளைஞனோ யுவதியோ அவனுக்கு இந்த போதைக்கு அடிமையாயிட்டான் என்றால் அதுல இருந்து அவனை பாதுகாப்பது என்பது மிக போராட்டத்துக்குரியது, மிக போராட்டத்துக்குரியது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மாஞ்சோலை பிரதேசத்திலே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றமுள்ள ஒரு பையன், ஒரு வாலிபன் இந்த போதைக்கு அடிமையாகி இருந்தான். அங்குள்ள பள்ளிவாசல் மக்கள் அத்துணை பேரும் களத்தில் நின்று ஊரை காப்பாற்ற வேண்டும் என்று போராடி அவனை புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்பி எப்படியாவது அவன் திருந்தி நல்லவனாக வர வேண்டும், அவன் செய்த குற்றத்துக்கு வருந்தி மீண்டும் வர வேண்டும் என்று அங்கலாய்த்து ஆசைப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவனுடைய மரணத்தையும் அல்லாஹ் அந்த புனர்வாழ்வு மையத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருந்தான். அவனுடைய ஜனாசாவுடைய போட்டோக்கள் நிறைய பேர் பார்த்திருப்போம், நிறைய பேர்கள் பார்த்திருப்போம். மிக பயங்கரமான தோற்றமாக இருந்தது. எந்த ஒரு இளைஞனுக்கும் யுவதிக்கும் இப்படியான மரணங்கள் வந்துவிடக் கூடாது. எந்த ஒரு இளைஞனும் எந்த ஒரு யுவதியும் இப்படியான அதல பாதாளத்துக்கு போய்விடக் கூடாது. கடைசியில் அங்குள்ள பள்ளிவாசல்களில் அவர்களை அடக்க மாட்டோம் என்று முடிவெடுத்த போது வேறு ஒரு இடத்துல போய் அடக்கி கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லதொரு முன்மாதிரியாக அது உலகம் முழுக்க பேசப்பட்ட ஒரு வரலாறு. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த போதை வஸ்துக்கு ஒருவன் அடிமையாகிவிட்டான் என்றால் அதிலே இருந்து அவனை மீட்டு கொண்டு வருவது மிக ஆபத்தானது. அல்லாஹு தஆலா 3 கட்டங்களில் இதை தடை செய்கிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 219வது வசனம், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். நபியே, உங்களிடத்தில் அவர்கள் சாராயத்தை பற்றியும் போதை வஸ்துக்களை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். சொல்லுங்கள், இதுல பெரிய பாவம் இருக்கிறது,
மக்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது, கொஞ்சம்தான் மக்களுக்கு நல்லது இருக்குன்னு சொல்லுங்க. அதுவும் அவங்க சாப்பிட்ட போதை வஸ்து என்பது ஈத்தம்பழம், கிரப்சி, கோதுமை போன்ற நல்ல பொருட்களை, இயல்பிலேயே ஹலாலான பொருட்கள் ஊடாக ஹராமான அடிப்படையில் உருவாக்கப்பட்ட போதைகளை உட்கொண்டு வந்த சமூகத்துக்கு உங்களிடத்தில் அவர்கள் இந்த சாராயத்தையும் சூதாட்டத்தையும் பத்தி கேட்கிறார்கள். நீங்க பாருங்க, குடிக்கிற குடிகாரன் சூதுக்கு அடிமையானவனாக இருப்பான். இந்த போதைக்கு அடிமைப்பட்டவன் விபச்சாரத்துக்கு அடிமையானவனாக இருப்பான். இந்த போதைக்கு அடிமைப்பட்டவன் திருட்டு செயல்களிலே அதிகம் ஈடுபடுகிறவனாக இருப்பான். காரணம், நான் பின்னால ஒரு வரலாறு சொல்லுவேன். இந்த போதை வஸ்து என்பதுதான் பாவத்துடைய தாய் பாவம் என்று இஸ்லாம் வர்ணிக்கிற அளவுக்கு மிக ஆபத்தான ஒரு பாவம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில், நபியே உங்களிடத்தில் போதை வஸ்தை பத்தியும் சூதாட்டத்தை பத்தியும் கேட்கிறார்கள், அது பெரிய பாவம், அது மக்களுக்கு நல்லது இல்ல, கொஞ்சம் தான் நல்லது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைக்கிறான். அந்த சமூகத்துல இப்போ ஒரு செய்தி பரப்பப்படுகிறது, அதுல பெருசான அளவு இல்லையாம், அது மக்களுக்கு தீங்குதானாம், அது ஒரு ஆபத்தான ஒரு காரியம் தானாம் என்ற செய்தி மக்கள் மன்றத்தில் இறைவனால் வானத்திலிருந்து இந்த சமூகத்துக்கு வகை ஊடாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது கட்டம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 43வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் தொழுகைக்கு நெருங்குகிற நேரத்தில், நீங்க தொழுகிற போதோ தொழுகைக்குள் போகிற போதோ நீங்கள் போதை உள்ளவர்களாக நீங்கள் போகக்கூடாது. லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதை உள்ளவர்களாக தொழுகையில் நீங்கள் நெருங்கக்கூடாது. ஹத்தா தஅலமு மா தகூலூன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே விளங்குதில்லை. அப்படியான நிலைமையில் நீங்கள் தொழுகை இந்த போதை வஸ்தோடு நீங்கள் தொழுகைக்குள் நெருங்காதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா, நீங்கள் எல்லாம் போதை உள்ளவர்களாக இந்த தொழுகைக்குள் நெருங்க வேண்டாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்ப சமூகத்திட்ட அல்லாஹ்வுடைய கட்டளை, தொழுகிற நேரத்தில் நாம் இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. பள்ளிக்கு வார அப்பா, பள்ளிக்கு வார வாப்பா, பள்ளிக்கு வார மூத்தப்பா சிகரெட் அடிச்சுட்டே வருவாரு. அடிச்சுட்டு வந்தவன என்ன செய்வாருன்னா, பீடி ஹாஃப்ல இருந்தா, சிகரெட் ஹாஃப்ல இருந்தா அதை எடுத்து அப்படியே கல்லுல வச்சு தேய்ச்சி வீசுறதுக்கு விருப்பம் இல்லாம காருக்குள்ள வச்சு சுரையிக்கிட்டு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டி தொழுதுக்கிட்டு பள்ளியை விட்டு போன உடனே சிகரெட்டை எடுத்து, பீடியை எடுத்து, சுருட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு போனார். அந்த சமூகம் நம்ம சமூகத்துல இருந்துச்சு. அன்றைக்கு நாங்க இந்த பீடி, சிகரெட், இந்த மூக்குத்தூள்களை பத்தி அலட்டி கொள்ளாத ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதை போல அன்று வாப்பா சிகரெட் அடிச்சாரு, இன்று மகன் ஐஸ் அடிக்கிறான். அன்று வாப்பா கஞ்சா குடிச்சாரு, இன்றைக்கு மகன் சாராயம் அடிக்கிறான். அன்றைக்கு வாப்பா பீடி குடிச்சாரு, இன்றைக்கு மகன் அபின் பாவிக்கிறான். அன்றைக்கு வாப்பா சின்ன போதையை பாவித்தாரு, இன்றைக்கு மகன் பெரிய போதையோடு இன்றைக்கு மகன் தடமாறி. இது சாதாரண பாவமா? இந்த போதை பாவிப்பதின் ஊடாக உடல் உறுப்புகள், கணையங்கள், கல்லீரல்கள், அவனுடைய கிட்னி, குடல், உடம்பு அத்துணையும் சுக்குநூறாக மாறுகிற மிக ஆபத்தான ஒரு பாவம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இதை பாவிப்பதின் ஊடாக அவனுடைய உடம்பு நாசமாகிவிடும், அவருடைய உள்ளம் நாசமாகிவிடும். இந்த உடம்பு என்பது யாருக்கு சொந்தம் தோழர்களே? இதெல்லாம் நாங்க கொண்டு வந்த உடம்பா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே எங்களுடைய உடம்புகளை பற்றி விசாரிப்பானே தோழர்களே, உடல் உறுப்புகளை பற்றி விசாரிப்பானே தோழர்களே. கண், காது, மூக்கு, வாய் அத்துணை உடல் உறுப்புகளையும் பற்றி அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் விசாரணை செய்வானே. போதைக்கு அடிமையாகிய இளைஞர் சமூகமே, யுவதிகளே, இந்த போதைகளை விற்பனை செய்கிற வர்த்தக சமூகமே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய சாபமும் அழிவும் உங்களுக்கு மிக விரைவில் இருக்கிறது என்பதை அஞ்சு கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் போதை பொருட்களை விற்கிறானோ, அதை சுமக்கிறானோ, அதை குடிக்கிறானோ, அதை குடிக்க கொடுக்கிறானோ, அத்துணை பேருக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு என்பதை
அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த பாவம். நான் கேட்கிறேன், அன்பான மனைவிமார்கள், அன்பான பிள்ளைகள், அன்பான உறவுகள், ஆழமாக சிந்தியுங்கள். உங்களோட வாப்பா கஷ்டப்பட்டு மேசம் வேலை செய்கிறார். இன்னைக்கு மேசமாறு வீட்டுல வந்து வேலை செய்யறாங்க, வெயில்ல நின்று வேலை செய்யறாங்க. எவ்வளவு புண்ணியமான தொழில் தோழர்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்ப வருத்தி வேர்வை சிந்தி கல்ல தூக்கி மண்ணை சுமந்து தந்த கரத்தினால் உழைத்து தின்னுகிற அற்புதமான ஹலாலான உணவு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் தானே, இந்த உலகத்துல உழைத்து உண்ணப்படுகிற உணவுகளில் சிறந்த உணவு தந்த உடம்பால கஷ்டப்பட்டு தின்னுகிற உணவு என்றார்களே. அவ்வளவு புனிதமான தொழிலை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில மேசன்மார்களை தவிர இன்றைக்கு பல மேசமாறு இந்த போதைக்கு அடிமையானவர்கள். அல்லாஹ் அருள் செய்த விடிய விடிய நின்று ரோட்டுல நின்று கண் விழித்து ஊரு ஊரா சென்று கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓடுகிற அன்பான சகோதரர்களை அழைத்து சொல்கிறேன், அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு இந்த போதை வஸ்துக்களை விற்கிறதுக்கு அல்லது குடிக்கிறதுக்கு அல்லது குடிக்க கொடுக்கிறதுக்கு இப்படிப்பட்ட குடிகார கூட்டங்களை சுமந்து கொண்டு பாவம் என்று தெரிந்தும் உங்களுடைய இந்த தொழிலில அந்த ஆபத்தான பாவத்தை எவ்வளவு எந்த விதமான கவலையும் இல்லாமல் அல்லாஹுவை எதிர்த்து கொண்டு செய்கிறீர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு வராதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல்லாஹ் சபிக்கிறான் என்றார்களே, அதை சுமக்கிறீர்களே, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அலைகிறீர்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறீர்களே. இன்றைக்கு நீங்க உதவி செஞ்சால் நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ளிருந்து உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மனைவிமார்களையும் அல்லாஹ் தஆலா இந்த அதல பாதாளத்திலிருந்து எப்படி பாதுகாப்பான் என்பதை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்ற இப்படிப்பட்டவர்களால் எப்படி உருப்பட முடியும் என்று கேட்கிறேன். நிறைய ஓடாவிமார் கஷ்டப்பட்டு கூரையில நின்று கோப்சன் அடிச்சு ஓடு போட்டு உயிரை தியாகம் வச்சு வெயில்ல நின்று மழை பார்க்காம வெயில் பார்க்காம வெயில்ல கஷ்டப்பட்டு உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு உணவு உண்பதற்காக கஷ்டப்பட்டு உழைக்குகிற அந்த ஊதியத்தில சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர போதைக்கு அடிமையான எத்தனையோ பேர்கள் இரவு நேரங்களில் இங்கிருந்து கொழும்புக்கும் கொழும்பிருந்து இங்கும் பல இடங்களுக்கு ஏற்றி செல்லுகிற டிரைவர்மார், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எத்தனை பேர் இதற்கு அடிமையான உறவுகளாக இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த சமூகத்தில் பாவங்கள் இல்லையா? இதெல்லாம் குற்றங்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய சாபங்களை உங்களுக்கு கொண்டு தராதா? அழிவு மிக விரைவில் வராதா? அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை எல்லாம் விசாரிக்க மாட்டானா? இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை பிடித்துக் கொள்ள மாட்டானா? இவ்வளவு பெரிய பாவம் சர்வ சாதாரணமாக இந்த சமூகத்திலே நடைபெறுகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, சின்ன போதையோ பெரிய போதையோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில 5585வது செய்தி, குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹு ஹராம். போதையை உண்டாக்கக்கூடிய அத்துணை வஸ்துக்களும் ஹராமாகும் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன பேர்ல வச்சுக்கங்க, நீங்க என்ன பேராக இருக்கட்டும், ஐஸாக இருக்கட்டும், பிஸ்கியாக இருக்கட்டும், பியராக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், அபீனாக இருக்கட்டும், நீங்க பாவிக்குகிற என்னதான் மோசமான போதை வஸ்துக்களாக இருந்தாலும் அது அத்துணையும் ஹராம் என்றார்கள். ஹராத்தை சுமந்த உடம்பு எப்படி தோழர்களே சுவர்க்கத்துக்கு சொந்தமாகும்? ஹராத்தை சுமந்த உடம்பு எப்படி சுவர்க்கத்துக்கு சொந்தமாகும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய பயணத்தை மேற்கொள்ளுகிறான், தலைகள் எல்லாம் புழுதி வடிந்து இருக்கிறது, அவன் பயணத்திலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறான், அவனுடைய ஆடை ஹராமானது, குடிபானம் ஹராமானது, அவன் சம்பூர்ணமாக ஹராமாலேயே அவன் அப்படியே வளர்க்கப்பட்டிருக்கிறான். போதை வஸ்து பாவிக்குகின்ற உறவுகள், உங்களோட பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? உங்களோட தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிற அந்த பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? உங்களுடைய உடம்பில் ஹராம் நிற்குகின்ற நேரமெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எந்த ஒரு முஃமின் குடிக்கிற நேரத்துல போதையை
போதையை அவன் பாவிக்கிற நேரத்தில் அவனுடைய ஈமான் கலட்டப்படும் என்றார்களே. நவுது பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம குடிக்கிற நேரத்தில் மௌத்து வந்துட்டும் என்றால் காபிராக வர்ணிக்க வேண்டி வருமே. நவுது பில்லாஹி மின்ஹு. அற்ப ஆசையை தோழர்களே, இதனால என்ன லாபம் கிடைக்குது சொல்லுங்க? நல்லவனும் கெட்டவனாக மாறுகிறான், நல்ல சிந்தனை உள்ளவனும் கெட்ட சிந்தனை உள்ளவனாக மாறுகிறான். இதனால என்ன லாபம் என்று கேட்கிறேன். கொஞ்ச நேரம் உனக்கு தூக்கம், கொஞ்ச நேரம் கண்ணை மூடி முழிக்கிறாய், கொஞ்ச நேரம் கவலை இல்லாம தூங்குறாய், கொஞ்ச நேரம் உனக்கு களைப்பு விளங்கல்ல, கொஞ்ச நேரம் உனக்கு கஷ்டம் விளங்கல்ல. சுப்ஹானல்லாஹ், இதுக்காகவா குடிக்கிறீர்கள்? நாளை மறுமையிலே அல்லாஹ் தேன் ஆறு, பால் ஆறு, மது ஆறு சுவர்க்கத்திலே அல்லாஹ் தருவதாக சொல்கிறானே. இந்த உலகத்தில் எவன் இந்த சாராயத்தை குடிக்கிறானோ அவன் தொடர்ந்து குடித்து அவன் தௌபா செய்யாமல் மரணித்தால் நாளை மறுமையிலே அவனுக்கு அல்லாஹு தஆலா ஹராமாக்குகிறான் என்றானே. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எவ்வளவு பெரிய பாவத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த சமூகத்துல நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் சொன்னேன், ஒரு சமூகத்துல போதை அதிகரித்தால் அந்த சமூகத்தில் ஆபத்தான பெரும் பெரும் பாவங்கள் சர்வ சாதாரணமாக நடக்கும். நீங்க பாருங்க, இது எங்க நடக்குதுன்னு. ஒரு இருட்டு ஊடு, பாலடைந்த ஊடு, உடைஞ்ச போக்கு, எங்கேயாவது ஒரு நம்ம முஸ்லிம்கள் வாழுகிற போர்டர் ஏரியா அல்லது ஆத்தோரம் அல்லது குளத்தோரம், யாரும் இல்லாத ஒரு நேரம் அல்லது யாரையாவது வீட்டுல மொட்டை மாடியில எங்கேயாவது பாலடைந்த காணியில 2-3 பேர் நிக்கிறான் என்றால் அது பாதிப்பு தான். நான் கேட்கிறேன், நல்லதா இருந்தா வீட்டுக்குள்ள வச்சு குடிச்சிட்டு போவேன். உன மனசு சொல்லுதுதானே அது கெட்டது என்று. அதனாலதானே பால் ஊட்ட தேடி போறான், அதனாலதானே போர்டருக்கு போறான், அதனாலதானே மனித சஞ்சாரமற்ற இடத்துக்கு போறான். உன்ன அறிவு சொல்லுதப்பா இது கூடாது, சமூகத்துல பாதிக்க கூடாது, வீட்டுக்குள்ள குடிக்க கூடாது. அறிவு சொல்லுதே. சுப்ஹானல்லாஹ், இதுக்கு பெரிய பெரிய ஈமானிய போராட்டம் தேவையா? அறிவு சொன்ன சுட்டித்தான் ஆபத்தான பாவத்தை செய்கின்ற நீங்கள் எல்லாம் சில ஏரியாவுல போய் யாரும் இல்லாத இடத்தில் சர்வ சாதாரணமாக செஞ்சிட்டு வாரீங்க. எத்தனை கல்யாணங்கள் இதனால பிரிஞ்சிருக்கு தெரியுமா? நல்லவன் என்று முடிச்சோம், நல்ல மாப்பிள்ளை என்று நினைச்சோம் மௌலவி, வெள்ளையும் சொல்லையுமாக இருக்கிறான் என்று முடிச்சோம் மௌலவி, நல்ல வேலென்று நினைச்சு முடிச்சோம் மௌலவி, நல்ல ஆபீஸ்ல இருக்கிறான் என்று நினைச்சு முடிச்சோம் மௌலவி, கோட்டும் சூட்டும் டையும் கட்டுகிறான் என்று நினைத்து முடித்தோம் மௌலவி. முடித்து கொஞ்ச காலத்துல பார்க்கக்குள்ள போதைக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மகள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும் மௌலவி என்று சொல்லுகிற எத்தனையோ திருமணங்கள் இன்றைக்கு காது கோடுகளில் இன்றைக்கு கலைந்து போன திருமணங்களாக சமூகத்தில 1000 திருமணங்களை காட்டலாம். சர்வ சாதாரணமான ஒரு பாவமா தோழர்களே, ஆபத்தான பாவம் யாருக்கும் கிடக்கல. பெண்கள் வியாபாரம் செய்கிறாங்களாம். சுப்ஹானல்லாஹ், ஆட்டாவுல இரவு நேரத்துல 1 மணி 2 மணிக்கு இந்த மார்க்கங்கள் குறைந்த பிரதேசத்தில் இருக்குகிற பெண்கள் ஆட்டாவுல ஏறி தன்னம் தனியாக யாரும் இல்லாத பாலத்துக்கு அங்கால பாலத்துக்கு இஞ்சால ஆத்தாங்கர ஓரத்துல யாருமே இல்லாத நேரத்துல பெண்கள் தைரியமாக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இஸ்லாமிய ஆடைகளை சுமந்து கொண்டு அபாயாக்களை போட்டுக்கொண்டு ஷோல்களை கட்டிக்கொண்டு கேவலமான பாவத்தை செய்து இந்த முஸ்லிம் சமூகத்தை அசிங்கப்படுத்துகிற நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா? அன்பான அப்படிப்பட்ட ஈமானிய உறவுகளையும் இளைஞர்களையும் இதற்கு அடிமையான பெண்களையும் அழைத்து சொல்கிறோம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உடம்பு உங்களுக்கு சொந்தமானது அல்ல, உசுர் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையெல்லாம் பாதிக்க செய்தால் மறுமையிலும் தப்ப முடியாது, உலகத்திலும் நீங்கள் தப்ப முடியாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் சில சஹாபாக்கள் சேர்ந்து அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தின் பிறகு பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் என்ன பாவமாக இருக்கும் அப்படின்னு மஷூரா பண்றாங்க. ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு பாவங்களை சொல்றாங்க, மஷூரா நடக்குது. ஒருவர் பண்டிரச்சின்றார், இன்னொரு விபச்சாரம் என்றார், இன்னொரு அப்படி என்றார்.
பெரும் பெரும் பாவங்களை ரசூலுல்லாஹ் பட்டியல் எடுத்த போது அந்த பாவங்களை பத்தி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற பெரும் பெரும் மூத்த சஹாபாக்கள் ஒருவரை அனுப்பி, உங்களுக்கு ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதர் பெரும் பாவங்கள் என்று பட்டியல் படுத்துகிற போது பாவத்தில் மிக உயர்ந்த பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பாவம் எதுவாவது ஞாபகம் இருக்கிறதா? எல்லாத்துக்கும் தாய் உண்டு, எல்லாத்துக்கும் தாய் உண்டு. இந்த பாவத்துக்கு தாய் உம்முல் ஹபாயிஸ், பாவத்தின் தாய் ஏதாவது இருக்கிறதா சொல்லுங்கள் என்று ஒருவரை அனுப்பி கேட்டு வர சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்ப? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் உயர்ந்த சஹாபாக்கள் மஷூரா பண்ணி ஒருவரை அனுப்பி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஏதாவது ரசூலுல்லாஹ் இந்த பாவத்தை பட்டியலிடுகிற போது உம்முல் ஹபாயிஸ், பாவங்களின் தாய் எது என்று ஏதாவது தெரியுமா என்று கேட்டு வர சொன்னார்கள். சஹாபி போய் கேட்டார். அப்போது சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள், ஆமா எனக்கு தெரியும். என்ன பாவம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன பாவம்? அதுக்கு சொன்னாரு, சாராயம், போதை. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ஓ, உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரு சொன்னது? பாவத்துடைய தாய் என்று இந்த போதையை யார் முன்னிலைமைப்படுத்தி அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் சொன்னாரு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மலிக்கம் மின் பனி இஸ்ராயீல் அகத ரஜுலன். பனி இஸ்ரவேலுடைய காலத்திலே உள்ள ஒரு அரசன் ஒரு மனிதனை பிடித்து அந்த மனிதனுக்கு முன்னால் தேர்வை கொடுத்தான். என்ன தேர்வு என்றால், இதோ உனக்கு முன்னால் சாராயம் இருக்கிறது, அல்லது இதோ உனக்கு முன்னால் ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனை நீ கொலை செய்யலாம், அல்லது இதோ உனக்கு முன்னால் ஒரு பெண் இருக்கிறாள், அவளோடு நீ விபச்சாரம் செய்யலாம், அல்லது இதோ உனக்கு முன்னால் பன்றி இறைச்சி இருக்கிறது, இந்த பன்றி இறைச்சை சாப்பிடலாம். எத்தனை பாவங்கள்! இந்த பாவங்கள் அத்துணையும் மிக பெரிய பாவங்கள், ஆபத்தான பாவங்கள், இஸ்லாம் தடை செய்த பாவங்கள். ஒன்று சாராயம் இருக்கிறது, போதை, நீ குடிச்சிட்டு போகலாம், அல்லது உனக்கு முன்னால ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனை கொண்டுட்டு நீ போகலாம், அல்லது ஒரு பெண் இருக்கிறாள், அவளோடு நீ விபச்சாரம் செய்துவிட்டு நீ போகலாம், அல்லது அல்லாஹ் தடுத்த பன்றி இறைச்சி உணவாக இருக்கிறது, அதை உண்டு விட்டு நீ போகலாம். இந்த நாளில் எந்த பாவம் உனக்கு விருப்பமோ அந்த பாவத்தை செய்துவிட்டு நீ போகலாம் என்று அந்த மன்னன் சொன்ன போது அந்த மனிதன் யோசிக்கிறான், இந்த 4 பாவத்தில லேசான பாவம் என்ன? யாருக்கும் அநியாயம் செய்யாத ஒரு பாவம் என்ன? நம்ம எதை செஞ்சா லேசா தப்பித்து போகலாம்? விபச்சாரம் செய்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நிர்வாணத்தோடு ஒரு இடத்திலே போட்டு நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலே அல்லாஹு தஆலா ஆண்களையும் பெண்களையும் உரியானத்தோடு வேதனை செய்வான். இந்த வேதனையான பாவத்தை நான் செய்யக்கூடாது. பன்றி இறைச்சி உண்டால் உடம்பிலே காலாகாலம் அந்த ஹராமான உணவு இருக்கும், அதனால் அந்த உணவை உண்ணக்கூடாது. இந்த சிறுவனை கொண்டு விட்டால், இந்த சிறுவனை கொலை செய்தால் அது பெரிய பாவம். கொலைக்கு கொலை நாளை மறுமையிலும் ஆபத்தானது, உலகத்திலும் அது ஆபத்தானது. எனவே இந்த பாவங்கள் எல்லாம் மிக பயங்கரமான மிக உயர்ந்த பாவங்கள். இந்த பாவத்தில் எதையும் நான் செய்யக்கூடாது முடிவெடுக்கிறார். எடுத்துட்டு பார்க்கிறாரு, சாராயம்தான் யாருக்கும் ஆபத்து இல்லாதது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதது, அது தன்னோடு முடிகிறது என்று முடிவுக்கு வந்து சாராயத்தை குடிப்பதற்கு, போதையை பாதிப்பதற்கு முடிவெடுக்கிறார். அன்பான இளைஞர் சமூகமே, யுவதிகளே, இந்த வியாபாரத்தில் ஈடுபடுகிற எம் அருமையான ஈமானிய உறவுகளே, உங்களை அழைத்து சொல்கிறோம், அல்லாஹுக்காக சொல்கிறோம், உங்களுடைய மனங்களை திறந்து கேளுங்கள், மறுமையை பயந்து கேளுங்கள், மரணம் ஒன்று இருக்கிறது என்ற உணர்வோடு கேளுங்கள். நானும் நீங்களும் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும், கபரை சந்திக்க வேண்டும் என்ற பயத்தோடு கேளுங்கள். நரகம் இருக்கிறது
உங்களை ஏசுவதற்கோ பேசுவதற்கோ ஊரிலிருந்து திரட்டி அப்புறப்படுத்துவதற்கோ அல்ல, உங்களை துப்புரவாக்கி எங்களோடு இணைத்துக் கொண்டு மறுமையில் நாங்களும் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல உணர்வுகளோடு பேசுகிறோம். சகோதர சகோதரிகளே, நல்ல உணர்வுகளோடு பேசுகிறோம். மனம் திறந்து கேட்டுக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் முன்னால் இருந்த அந்த மனிதன் யாருக்கும் தொல்லை கொடுக்காத ஒரு பாவம் என்று நினைத்து சாராயத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் அக்பர். இந்த நேரத்துல சாராயத்தை குடிக்கிறான். உங்களுக்கு தெரியும், சாராயத்தை குடிச்சா சாராய கடைக்கு பக்கத்துல பைக்ஸ், இந்த இறைச்சி பொரிச்சு கிழங்கு பொரிச்சு கொஞ்சம் உரப்பு கூடின சாப்பாடு வைப்பாங்க. அது சாராயம் குடிக்கிறாங்களுக்கு பிடிக்கும். அதனால பாக்குறான், சாராயத்தை குடிச்ச உடனே இவனுக்கு பசி, தின்னோனும். உடனே பார்த்தான், ஹலால் ஹராம் விளங்குமாங்க. போதை தலைக்கேறினால் தாய் பிள்ளை பக்கத்து வீடு, நல்லது கெட்டது, மேடு பள்ளம், நல்லவன் கெட்டவன், ஹலால் ஹராம் புரியுமா கூலர்களே? நவுது பில்லாஹி மின்ஹா. அந்த பண்டி இறைச்சை சாப்பிட ஆரம்பிக்கிறான். பண்டி இறைச்சை தின்றான். பண்டி இறைச்சை தின்ற போதும் இப்ப முன்னால பார்க்கிறான், ஒரு பெண் இருக்கிறான். முன்னால பார்க்கிறான், ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணோடு அவனுக்கு ஆசை வருகிறது. அவனுக்கு இச்சை தலைக்கு மேலே அடிக்கிறது. தவறு செய்யணும், பெண்ணை அடையோடும், விபச்சாரம் செய்யணும். முன்னால பார்க்கிறான், ஒரு சிறுவன் குந்திக் கொண்டு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் இந்த பெண்ணை அடையோணுமாக இருந்தால் இந்த சிறுவனை கொண்டாகணும், கொலை செய்யணும். எனவே இந்த சிறுவன் உயிரோடு இருந்தால் இந்த பெண்ணை அடைய முடியாது. இதனால் அந்த சிறுவனை கொண்டு விட்டு பெண்ணோடு விபச்சாரம் செய்துவிட்டு அந்த இடத்திலே இருந்து அவன் வெளியேறினான். எனவே பாவங்களின் தாய் பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த போதை வஸ்து தான் என்று சொன்னார்கள் என்பதை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சில்சிலத்து ஸஹீஹா என்று சொல்லுகிற கிரந்தத்திலே 439வது செய்தியாக, சஹீஹான செய்தியாக இதை பதிவு செய்திருப்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு கடந்த ஒரு 10, 15, 5, 6 வருஷத்துக்குள் நம்முடைய பிரதேசங்களுக்குள் நடந்த எத்தனையோ கொலை சம்பவங்கள், திருட்டு சம்பவங்கள், விபச்சார சம்பவங்களை கற்பனை பண்ணி பாருங்கள். என்னை விடவும் உங்களுக்கு நன்றி ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எத்தனையோ பேர் வீட்டிலே ஒரு இளைஞன் இருக்கிறான், விபச்சாரம் செய்வதற்கு தடையாக இருக்கிறான் என்பதற்காக போதை பொருளை கொண்டு போய் இளைஞனுக்கு தொஃபியோடு சேர்த்து கொடுத்து விட்டு உல்லாசமாக விபச்சாரம் செய்த எத்தனையோ பேர்கள் இந்த போதையை அவர்களும் பாவித்து அவர்களுக்கும் பாவிக்க கொடுத்த வரலாறு சாதாரண வரலாறு அல்ல. எத்தனையோ கடற்கரை பிரதேசங்களுக்கு சென்று போதை அடித்து அந்த இடத்திலேயே விபச்சாரமும் செய்து அந்த இடத்திலேயே அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மரணித்து போனது என்பது யாருக்கும் தெரியாத ஒரு பிரச்சனையும் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், இந்த போதை பாவனை எந்த சமூகத்தில் தலை விரித்து ஆடுமோ அல்லாஹ் மீது ஆணையாக அந்த சமூகத்தில் கொலைகள் அதிகரிக்கும். அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தான் பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கலாம். போதைக்கு அடிமையான ஆணோ பெண்ணோ கொலை செய்வார்கள் அல்லது கொலை செய்வதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எந்த சமூகத்தில் போதை தலைவிரித்து ஆடுகிறதோ அந்த சமூகத்தில் விபச்சாரம் என்பது வீர நடை போடும். நவுது பில்லாஹி மின்ஹா. இந்த போதைக்கு அடிமையானவர்கள் இந்த விபச்சாரத்தோடு இரண்டரை கலந்துதான் பயணிக்கிறார்கள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல. இந்த போதை எந்த சமூகத்தில் தலைவிரித்து ஆடுகிறதோ அந்த சமூகத்தில் திருட்டு சம்பவங்கள் அதிகரிக்கும் என்பதில் நான் சொல்லுவதை விடவும் உங்களுக்கு நிறைய உதாரணம் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். தாயுடைய மாலையை பித்தவன், வீட்டுக்குள்ளே உள்ள கொமட்டை கலட்டி கொண்டு போய் வித்தவன், பாப்பாவுடைய காசியை களவெடுத்தவன், பைக்கை திருடி வித்தவன், இந்த போதை வஸ்து பாவிப்பதற்காக பிறருடைய நகைகளை திருடியவன்,
நடந்து வருகிற போது யுவதிகளுடைய மாலைகளை பிச்சு போதை அடித்து பெண்ணை கற்பழித்து இந்த இலங்கை திருநாட்டில் நாசமாக்கியவன். எத்தனையோ வித்தியாவை இந்த போதையை பாவித்தவர்கள் கொடுமையான முறையில் அனுபவித்து விட்டு கொண்டு குமித்த வரலாறு இந்த சமூகத்தின் சர்வசாதாரணமான வரலாறு அல்ல. ஆனால் இந்த நாட்டில இந்த போதைக்கு ஐசுக்கு எதிரான தனியான யூனிட் போலீசால உருவாக்கப்பட்டிருக்கிறது. போதை தடுப்பு தனி பிரிவு இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நாட்டின் சட்டத்தை பார்க்கிற போது போலீசார்கள் மிக தீவிரமாக தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் ஒன்றுதான் வேதனை என்ன தெரியுமா? ஒரு பக்கம் சாராயத்துக்கு அனுமதி கொடுத்து மறுபக்கம் ஐஸை தடை செய்து இருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய பார்வையில சாராயமும் ஒன்றுதான், போதையும் ஒன்றுதான், கஞ்சாவும் ஒன்றுதான், போதை மாத்திரையும் ஒன்றுதான், கெட்ட அபினும் ஒன்றுதான். நீ குடிக்கிற போதை தருகிற சிறியதோ பெரியதோ அத்துணையும் ஆபத்தானதுதான். இந்த நாட்டில இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் சின்ன போதையோ பெரிய போதையோ சாராயமோ பீயரோ புத்திய மயக்குகிற, மனுஷனை கெட்டு சுக்கு நூறாக்குகிற, அவனை அழித்து விடுகிற ஆபத்தான எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அதை முற்று முழுதாக தடை செய்யாத வரைக்கும் இந்த சமூகத்திலே இந்த பாவத்திலேயே இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அன்று ஏர்போர்ட்ல வெளிநாட்டில இருந்து ஒரு வெளிநாட்டு பெண் வாரம், கையில ஒரு போனிக்கா, சுபஹானல்லாஹ், கையில ஒரு போனிக்கா, போனிக்காக்குள்ள ஐஸ், போனிக்காக்குள்ள ஐஸ். கண்டா பிடிச்சிங்க, காணலண்டா யாரு கொடுத்தாங்க? பிடிக்கிற மட்டும் தான் நமக்கு காட்டுறான் எல்லாத்தையும். இத்துணை பில்லியன் கணக்கான போதை வஸ்து கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிச்சு என்ன செஞ்சீங்க? எங்கிருந்து வருகுது? யார அனுபவிக்கிறா? யாருக்கு விக்கிறீங்க? எந்த ஊருக்கு அனுப்புறீங்க? எந்த சமூகம் பாதிக்குது? எந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது? உங்களுக்கு தெரியுமா? நம்ம போற பயணத்திலேயே ஆபத்தான ஒரு பயணம். என்ன பயணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவியை நம்பி மாத்திரம் பயணிக்குகிற ஒரு பயணம், ஆகாய பயணம். பிளைட்ல போறது. அங்க ஏதாவது நடந்தால் உயிர் முடிந்தது, அவ்வளவுதான். சில நேரம் உடல்கள் கூட கிடைக்காமல் கருகி விடலாம். அதனாலதான் ஏறின உடனே அந்த பயணத்துல நமக்கு சொல்ற முதலாவது அட்வைஸ் மரண பயத்தை தான் தருவாங்க. பிளைட் ஏதாவது நடந்தால், ஆக்சிஜன் குறைந்தால், அல்லது ஏதாவது ஆபத்தில் சிக்கினால், இதோ இருக்கிறது பரிசுட், இதோ இருக்கிறது இன்ன பொருட்கள், இதோ இருக்கிறது இந்த வாசல், இதோ இருக்கிறது இந்த வாசல், இந்த வாசலினால் பாயலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்ய. ஏறின உடனே நீ சாகுறா எப்படி சாகணும் என்ற மரண பயத்தை தான் பாரு. அந்த பயணத்துல சாராயத்தை பிளைட்ல விற்கிறான். நம்மட ஆக்கள் இலங்கையில இருந்து போறவங்க டியூட்டி ஃப்ரீ அதை தாண்டி தான் போவாங்க. இந்தியாவுக்கு போற நிறைய துணிமணி செய்கிற வியாபாரிகள், இந்தியாவுல இருந்து இங்கு துணிமணிகளை கொண்டு வருகிற நிறைய வியாபாரிகள், இந்தியாவோடு தொடர்புபட்ட நிறைய வியாபாரிகள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர போக்குள்ள பாஸ்போர்ட்டை கொடுத்தா நல்ல குவாலிட்டியான 2 சாராய போத்தல் தருவான். எங்கடாக்கு கண்ணால் பார்த்திருக்கிறோம். ஃபர்தாவை உடுத்துக்கொண்ட பெண்கள், சுபஹானல்லாஹ், ஃபர்தாவை உடுத்துக்கொண்ட பெண்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்து 2 சாராய போத்தலை வாங்கி பிளைட்ல எடுத்துட்டு சுமந்துட்டு போறீங்களே. பிளைட்ல எடுத்து சுமந்துட்டு, இந்த நாடு 30 கிலோ தான் உங்களுக்கு லக்கேஜ் என்றால் 7 கிலோ லக்கேஜ் என்றால் அந்த போத்தல் எத்தனை கிலோ இருந்தாலும் அதுக்கு கணக்கு போடாது. அது எத்தனை வேணும்னாலும் உனக்கு 4 பேர் வாரியா 2 வாங்கிக்க. எங்கட ஆட்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? நிறைய பேர் குடிக்கிற இல்ல, இந்த சாராயத்தை ஏர்போர்ட்ல இருந்து டியூட்டி ஃப்ரீல வாங்கிட்டு அப்படியே இந்தியாவுல போய் இறங்கின உடனே அங்குள்ள மக்கள் கொண்டு வந்தீங்களான்னு கேக்குறான். என்னடா கொண்டு வந்தியாண்டா, இங்க இருந்து எடுத்துட்டு போற சாராயம் அங்க நல்ல கிராக்கி, அவங்களுக்கு நல்ல விருப்பம், அதை கொண்டு போய் அங்க கூடிய விலைக்கு விற்கிறாங்க. இங்க இருந்து டிக்கெட் செலவை கவர் பண்றதுக்காக சாராயத்தை சுமந்து கொண்டு ஆகாயத்தில் பயணிக்குகிற வர்த்தகர்கள், அல்லாஹுவை மறந்துதானே பயணிக்கிறீர்கள்? அல்லாஹுவை மறந்து பயணிக்கிறீர்களே. அங்கிருந்து வருகிறவங்க நம்முடைய ஏர்போர்ட்ல வரக்குள்ள பாஸ்போர்ட்டை கொடுத்தா 2, இந்தியால கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொண்டு வந்தீங்களா கொடுத்தா சல்லி, நவுது பில்லாஹி மின்ஹா.
அதை இந்துக்கள் செய்கிறார்கள், பௌத்தர்கள் செய்கிறார்கள். நமக்கு அது பிரச்சனையே இல்லை தோழர்களே. நம்மட முஸ்லிம் உம்மத் உங்களோட வியாபாரத்துக்காக, குறுகிய லாபத்துக்காக இப்படிப்பட்ட போதை வஸ்துக்களை சுமந்து கொண்டு ஆகாயத்தில் பறக்கிற போது அல்லாஹ்வுடைய பயமுணர்வு இல்லாமல் இருக்குகின்ற உறவுகள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? நவுது பில்லாஹி நவுது பில்லாஹி. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, சாராய போத்தல்ல தண்ணி குடிச்சா ஒரு சந்தோஷம். சாராய போத்தல் ஆட்டக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த போத்தல் கொஞ்சம் பசுந்துதான் என்று சொல்லி சாராய போத்தலை முன்னுக்கு வச்சுக்கிட்டு பசுந்தா குடிச்சுக்கிட்டு போறேன். ஒரு மூமினால எப்படி தோழர்களே, ஒரு விளம்பரப்படுத்துறது தானே, அது ஒரு விளம்பரம் தானே. நிறைய பேர் பேங்க்ல வேலை செய்யறான், வட்டின்னு தெரியும், அவனுக்கு டி ஷர்ட்டை கொடுத்திருக்கிறான், பிஓசி பேங்க், கமர்ஷியல் பேங்க். அதுல டயரி கொடுக்கிறான், பேனா கொடுக்கிறான், டி ஷர்ட் கொடுக்கிறான், குடை கொடுக்கிறான், கொப்பி கொடுக்கிறான், பேக்கு கொடுக்கிறான், தண்ணி போத்தல் கொடுக்கிறான். அதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போகிறார்கள், பயணங்கள் போகிறார்கள். அதை உடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நீங்கள் வருகிறீர்கள் தோழர்களே. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லையா? வட்டிக்கு கொடுப்பவன், வட்டி எடுப்பவன், வட்டிக்கு உதவி செய்பவன் அத்தனை பேரும் சமமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஒரு சுகமான தண்ணி போத்தலுக்காக, ஒரு பேக்குக்காக, ஒரு குடைக்காக, ஒரு வெறியனுக்காக ஈமானை இழந்து விளம்பரப்படுத்துகிற உறவுகள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள கூடாதா? இது பெரிய பாவம் இல்லையா தோழர்களே? மழை வந்தா பிடிக்கிறீங்க, விளம்பரம் பண்ணுகிறீங்க, பிஓசி பேங்க, கமர்ஷியல் பேங்க, பீப்புள்ஸ் பேங்க, நீங்க விளம்பரம் பண்ணுகிறீர்கள், வட்டிக்கு துணை வைக்கிறீர்கள். நீங்க எடுக்கல தங்கோ, நீங்க உடுக்கல் நினைக்காதங்க. நீங்க அதை வச்சிருக்கிறதும் சுமக்கிறதும் அதை நீங்கள் சாப்பிடுவதற்கு சமன் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் பயங்கரமாக எச்சரிக்கிறது. இது போலதான் நிறைய பேர் குடிக்கிறல்ல, லஞ்சம் கொடுக்கக்குள்ள போலீஸ்காரனுக்கு கூட்டாளி நல்ல போத்தலை வாங்கி கொண்டு கொடுக்குறீங்க. நல்ல போத்தலை சுமப்பவன் அல்லாஹ்வுடைய லானத்தை பட்டவன். எப்படி தோழர்களே உருப்படியாக வர முடியும் இந்த உலகத்துல? நம்ம எல்லாம் செய்த இந்த சின்ன சின்ன பாவம் என்று நினைத்து செய்த பெரிய பாவம் தான் யாருக்கும் தெரியாம இரவு நேரத்துல ஒரு பவுடரை கொட்டி, இந்த குண்டு பல்பு இருக்கு தானே, அந்த பல்பு ஓட்டுல போட்டு கீழே லைட்டரை வச்சு அடிச்சு இழுக்கிறான். அதை அடிச்சா போதன்னு சொல்றான். அல்லாஹ் அக்பர், நவுது பில்லாஹி மின்ஹா. இன்றைக்கு சிறுவர்களும் யுவதிகளும் பெரியவர்களும் விதிவிலக்கு இல்லாத அளவுக்கு இந்த பாவத்தில் மிக தீவிரமாக நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஊர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயக்கங்களுக்கு அப்பால், ஜமாத்துக்களுக்கு அப்பால், கொள்கைகளுக்கு அப்பால் இந்த சமூகத்திலே உள்ள இளைஞர்களையும் யுவதிகளையும் நாளைய சமூகத்தின் தலைவர்களாக மாற்றுவதற்காக அத்துணை பேர்களும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டிய மிக பிரதானமான கட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்துல நம்மட பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளைமார்களை நாங்கள் தேடி கொடுப்பதில் மிக கஷ்டப்பட வேண்டிய ஒரு காலம். சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். யாரு நல்ல மாப்பிள்ளை, யாரு கெட்ட மாப்பிள்ளைன்னு தெரியல. பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறான், பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறான். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் விஷயம் தெரிய வருகிறது. எனக்கு தெரிந்த ஒருவன், நான் தான் நிக்காக செய்து வைத்தேன். பாப்பா பல காலம் வெளிநாட்டில இருந்து வீடு கட்டி மகனுக்கு தனியான ஒரு தொழிலை எடுத்து கொடுத்து, மகனோடு இருந்து இல்லாம பாப்பா வெளியில உம்மாவை இழந்து தட்ட தனிய கஷ்டப்பட்டு ஹலாலான முறையில சிறந்த அடிப்படையில இஸ்லாமிய திருமணம் நடக்க வேண்டும் என்று மகனுக்கு திருமணம் செய்து வைக்கணும் என்று என்னத்தான் கூப்பிட்டான். அல்லாஹ் மீது ஆணையாக நான் போனேன். நான் தான் திருமணத்தை நடத்தி வைத்தேன். சாலிஹான பிள்ளை ஒன்று என்ற மகனுக்கு வேண்டும் என்று தேடி தந்த சொந்த வீட்டை கொடுத்து என்ற மகனுக்கு தான் இந்த தொழிலும் இந்த வாகனமும் இந்த வீடும் என்று திருமணம் முடித்து கொடுத்து ஒரே ஒரு மாசத்துல என்னை கூப்பிட்டு அழுகிறாரு. மௌலவி நான் நம்பல, மௌலவி நான் நம்பல. எங்கட மருமகள் சொன்னா, ஏதோ இவரு சின்ன ஒரு பொலித்தீன் பேக்கில கொண்டு வந்து பாவிக்கிறார் என்று சொன்னா, நான் நம்பல. உனக்கு தெரியாம நீ ஏதாவது சொல்றியாய்க்கு மகள், என்ற மகன் அப்படிப்பட்டவன் அல்ல, உனக்கு நல்ல மாப்பிள்ளையை தந்திருக்கிறேன், நீ யார்கிட்டையும் சொல்லிடாத என்று அப்படியே மறைச்சன் மௌலவி. என்ற மகனுக்கு அந்த போதை பழகிட்டு எனக்கு பின்னாலதான் தெரியும். எங்களோட தான் இருந்தான், மனைவியோட தான் இருந்தான், எங்களோட தான் வளர்ந்தான். அவ அப்படியான ஒரு பழக்கத்துக்கு அடிமைப்படுவான் என்று கனவுல கூட நினைக்கல மௌலவி. சுபஹானல்லாஹ். எங்கட மருமகள் வீடியோ பண்ணி காட்டுறா,
அவன் போதையை குடிக்கிற விதத்தை அன்றைக்குத்தான் நான் பயந்து போனேன். என்னுடைய பிள்ளை இந்த அதல பெரிய பாவத்துக்கு எப்படி துணை போனான் என்று பயந்து போனேன். தெரியல மௌலவி, கூட்டாளி மாறும் நல்லவன், என்னோட வீட்டு சூழலும் நல்லம், சுபஹானல்லாஹ் கெட்டு போயிட்டானே மௌலவி என்று கவலைப்பட்ட வரலாறு 1000 வரலாறு இந்த சமூகத்திலே தெரியல தோழர்களே. சாராயம் குடிக்கிறவன்ட்ட வாசம் வரும் குடிகாரன் என்று சொல்லலாம். கஞ்சா அடிக்கிறவனுடைய வாயில இருந்து நாட்டம் வரும் குடிகாரன் என்று சொல்லலாம். ஐஸ் அடிக்கிறவன் வாயிலிருந்து ஒன்றும் வராது. அது சைலண்டா கொள்ளும் தோழர்களே. அது சும்மா இருந்துட்டு வெற்றில ஓடுற பைக் மாதிரி சத்தம் வராது, சவுண்ட் ப்ரூஃப். அது வெளியில வராது. அவனை கொண்டு குமிச்சு சுக்கு நூறாக்கினதுக்கு பிறகுதான் அவன் இந்த போதைக்கு அடிமையானவன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அன்பான பெற்றோர்களே, வீடுகளில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய உறவுகளே, உங்களை அழைத்து சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளின் மீது கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களோட பிள்ளை எங்கு போகிறான், யாரோடு போகிறான், யாரோடு பழகிறான், எந்த பிரதேசத்துக்கு போகிறான், யாரோடு உரையாடுகிறான், எந்த இடத்தில் உட்காருகிறான், எப்படிப்பட்ட நண்பர்களோடு இருக்கிறான், அவன் என்ன பாவிக்கிறான், அவனுடைய சேற்றில் என்ன இருக்கிறது, ட்ரவுசர் பொக்கெட்டில் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் சர்வ சாதாரணமாக விட்டு விடாமல் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லா பிள்ளைகளும் தங்கங்கள் தான், உங்களோட பிள்ளைகள் தங்கங்கள் தான், கெட்டு போக மாட்டார்கள் என்று மட்டும் விட்டு விடாதீர்கள். பிள்ளைகளோடு பழகுகிற கெட்டவர்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் கெட வைத்து விடுவார்கள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொண்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாளைக்கு நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற சாலிகான பிள்ளைகளை கனவு காணுகின்ற நாங்கள் அவனை அடக்கிவிட்டு இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு ஆபத்தான ஒரு பாவம் தான் இந்த பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், முஸ்லிம்ல 4075வது செய்தி. இதை கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள். அன்பான உறவுகள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், இந்த போதைக்கு அடிமையாகிய எம் சொந்தங்களை அழைத்து சொல்கிறேன், திறந்த மனதோடு கேளுங்கள். இவர் அவசரப்படுகிறார், ஆத்திரப்படுகிறார், சத்தமிடுகிறார் என்ற அந்த சிந்தனைகளுக்கு அப்பால் உங்கள் மீது கொண்ட பாசமும் உங்கள் மீது கொண்ட இரக்கமும், நீங்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றும் உலகத்திலும் நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடுதான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் மீது ஆணையாக இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர உங்களை ஏசவோ பேசவோ உங்களை காட்டிக் கொடுக்கவோ உங்களை ஊற விட்டு நீக்கிவிடவோ அல்ல. இதையும் மீறி நீங்கள் பாவித்தால் அதையும் செய்வதுதான் இந்த சமூகத்தின் கடமை என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், மரணம் மீது உங்களுக்கு பயம் இருந்தால், அல்லாஹ் என்னை தண்டிப்பானே என்ற ஒரு எண்ணம் இருந்தால், சுவர்க்கத்தின் மீது ஆசையும் நரகத்தின் மீது பயமும் உங்களுக்கு இருந்தால், அன்பான உறவுகளே, இது உங்களுக்கு சமர்ப்பணமாகட்டும். பதிவு செய்து கொள்ளுங்கள். 4075வது செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய அத்துணை பொருட்களும் ஹராமானதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் ஒருவன் இந்த போதையை பாவிக்கிறானோ, இந்த சாராயத்தை குடிக்கிறானோ, இந்த போதையை பாவிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவனை நரகத்திலே போட்டு அந்த நரகத்திலே மின் தீனத்தில் ஹபால் என்று சொல்லுகிற ஒரு பானத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். சாதாரண தண்டனை அல்ல. நரகம் என்பது சாதாரணது அல்ல தோழர்களே. நாம் இந்த உலகத்தில் பத்த வைக்குகின்ற நெருப்புடைய 99 மடங்கு மிக பயங்கரமானது நரகத்திலே இருக்கிறது. நாம் பத்த வைக்குகின்ற நெருப்பு என்பது 99 மடங்கின் ஒன்றுதான் இந்த உலகத்தில் நாம் பத்த வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இதே நம்மளை சுக்கு நூறாக்கி கருக்கி போடும் என்றால் இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு மிக வேகமாக எரிய வைக்கின்ற நெருப்பும் நரகத்தின் 99 மடங்கில் ஒன்றுதான். 99 அங்க காத்திருக்கு, மறந்துடாதீர்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் நரகத்துல போடுவதற்காகவே மனிதனுடைய தோட்பட்டை அல்லாஹ் தஆலா பெருப்பிப்பான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துல போடுகிற மனிதனுடைய தோள்பட்டையை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு பெருப்பிப்பான் என்றால்,
மிக வேகமாக நடந்து செல்லுகிற மனிதன் 3 நாட்கள் மிக வேகமாக நடந்து போனால் எவ்வளவு தூரம் அவனால் நடக்க முடியுமோ அந்த அளவு தொலைவு தூரத்துக்கு அவனுடைய தோள்கள் நீட்டப்படும். சுப்ஹானல்லாஹ். இங்கிருந்து ஒரு நாளைக்கு நம்ம மட்டக்களப்பை தாண்டி காத்தாங்குடியை தாண்டி அக்கரைப்பத்தை தாண்டியும் போகலாம் என்றால் அந்த கிலோமீட்டரை 3 பிரிச்சு பாருங்க. கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா தோழர்களே? அந்த அளவுக்கு உடம்பை அப்படி அல்லாஹ் தஆலா பிறப்பிப்பான். அந்த நரகத்தில அந்த நெருப்புல தீனத்துல் ஹபால் என்று சொல்லுகிற ஒரு பானத்தை அல்லாஹ் தஆலா இந்த போதைக்கு அடிமையானவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வமா தீனத்துல் ஹபால், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரகு அஹ்லின் நார், நரகவாதிகளுடைய வேர்வை, அல்லது உஸாரத்து அஹ்லின் நார், நரகவாதிகள் நரகத்திலே போட்டு பொசுக்கப்படுகிற போது அவர்களுடைய உடம்புல இருந்து வருகிற ஜீல்களும் ஜலங்களும் இந்த போதையை பாவிக்கின்ற மனிதனுக்கு நரகத்தின் கொடுக்கப்படுகிற தண்டனை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாக இருந்தால் இந்த ஒன்றே போதும். ஈமான் உள்ளத்தில் இருந்தால், அல்லாஹ்வை பற்றிய பயம் இருந்தால், மறுமை மீது நம்பிக்கை இருந்தால், இந்த பொருளாதாரத்தின் மோகம் உங்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் இருந்தால், இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களிடத்தில் இருந்தால், உங்களுடைய தாய் மீதும் தந்தை மீதும் பற்றும் பாசமும் உங்களுக்கு இருந்தால், உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் மரணத்தின் பின்னர் சிறந்த பிள்ளையாக நின்று நான் தொழுகை நடத்த வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் என்ற ஈமானிய உணர்வு இருந்தால், இது ஒன்றே போதும் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளவும் மாற்றிக்கொள்ளவும் இது ஒன்றே போதும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஊர்ல உள்ள, இந்த பிரதேசத்தில் உள்ள அத்துணை பள்ளிவாசல்களும் சேர்ந்து ஒவ்வொரு சந்திகளிலும் பொந்துகளிலும் நின்று இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து இந்த சமூகத்தை காக்க வேண்டிய மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாத்து, குறிப்பாக இந்த போதை பொருட்கள் அற்ற ஒரு சமூகமாக அல்லாஹ் தஆலா பாதுகாத்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் ஆவணங்கள் சம்பந்தமாக சென்றதற்கான உரைநிறுத்தி அத்துடன் போதை ஒழிப்பின் அவசியம் தொடர்பாக மிக நேரமாக அடிப்படையில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் ஒழிப்பின் அவசியம் சம்பந்தமாக